இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா, நான் அவரை சந்திக்க போகல. நீ அவன் கிட்ட கோயிலுக்கு வரேன்னு சொன்னலமா, இப்ப என்னாச்சு? சாரதா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு நான் அப்பா கிட்ட கேட்டேன். நீ ஒண்ணு அந்த வீட்ல இருக்கணும், இல்லனா இந்த வீட்ல தான் இருக்கணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அப்பா சொன்ன விஷயம் கூட கரெக்ட் தானம்மா. நீங்களும் அவரை மாதிரியே பேசுறீங்களே மாமா. பூமி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அந்த வீட்ல தானே இருக்கணும். என் அப்பா அந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னதையே ஒத்துக்கல, இதுல கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ அவன் மனசுல இருக்கியா இல்லையா, உன்னை அவன் காதலிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சா எல்லாம் தன்னால சரியாயிடுமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அப்படிங்கிறீங்களா? ஆமாமா. இந்தம்மா, நீ இந்த செயினை போட்டுக்கோ. உண்மையிலேயே இந்த செயினை நீ போட்டா நீலா மாதிரி பார்க்க அழகா இருப்பமா. ஒருவேளை உன் அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை நகையால அலங்கரிச்சு உன்னை ஒரு அம்மன் மாதிரி பார்த்து ரசிச்சிருப்பாங்க. உங்க அம்மா இல்லைனாலும் அப்படி ஒரு நாள் சீக்கிரமா வரப்போகுதுன்னு எனக்கு தோணுதுமா. ஏன்னா உன்னோட வாழ்க்கையில என் புள்ள வரப்போறான். கொடுத்த வாக்க காப்பாத்துறவன். அப்படிப்பட்டவன் மனச கொடுத்தா உன்னை எப்படி பாதுகாப்பா, உன்னை எப்படிலாம் தாங்குவான்னு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ககன் மட்டும் உன் கையை பிடிச்சிட்டானா அந்த அபூர்வா மாதிரி 100 பேர் வந்தாலும் உன் நிழலை கூட தொட முடியாதுமா. இந்த செயினை போட்டுக்கமா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கமா? என்னமோ தெரியல மாமா, இதெல்லாம் வெறும் கற்பனை தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாவே உங்க பையன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் என்ன வர சொன்னாரா, இல்ல வேற ஏதாவது சொல்றதுக்காக என்ன வர சொன்னாரான்னு யாருக்கு தெரியும்? ககனை பத்தி எனக்கு தெரியுமா. அம்மா தங்கச்சியை தவிர பெண்கள்னாலே 2 அடி விலகி இருக்கிறவன் நடுராத்திரியில உனக்காக செவ்வரேறி குதிச்சு இங்க வந்திருக்கானா? உன் மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ கோயிலுக்கு கிளம்புமா, உனக்காக அங்க அவன் காத்துக்கிட்டு இருப்பான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க.